அல்லேலூயா. 3 பேரை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். தேவனோடு சஞ்சரித்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது? நீங்க சஞ்சரிக்கும் பொழுது, தேவனோடு இருக்கும் பொழுது எப்படி இருக்கு என்று நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அல்லேலூயா. என் ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டது நிச்சயமா இன்னைக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்க ரகசியத்தை அறிந்து கொள்வீங்க. நான் ஆச்சரியமாய் பார்த்ததை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நான் இவர்களை குறித்து உங்களோடு கூட நான் பேசினதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் பேசும்படி கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. சஞ்சரித்தவர் என்று சொன்ன உடனே யார் ஞாபகம் உங்களுக்கு வருது? ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்தாரா? ஏனோக்கு இல்லையா? சரி, முயற்சி பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். சஞ்சரிப்புன்னு சொன்னோடனே ஏனோக்கு தான் அநேகர் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஏனோக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவர் ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு சஞ்சரிப்பை குறித்து நாம் அப்படியே பார்த்து கொண்டே வரப்போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென், ஆமென். நிச்சயமாக நன்மையை செய்வார். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். எத்தனை வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்திருக்கான்? சரி, அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த சஞ்சரிப்பு நமக்கு முக்கியமானது. இன்னைக்கு அதை குறித்து பார்க்க போகிறோம். 300 வருடங்கள் தேவனோடு சஞ்சரித்த காரியம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தமை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா. இன்றைக்கு எங்களோடு கூட நீர் பேசும் பரிசுத்த ஆவியானவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும். யார் யாரெல்லாம் தேவ வார்த்தைக்காய் காத்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை ஆண்டவரே ஜீவனுள்ளதாய் ஊடுருவி இறங்கட்டும் ஐயா. கிரியை செய்யட்டும். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனோக்கு என்ன செஞ்சாரா? அந்த வசனத்தை வாசிங்க. 22வது வசனம். அவன் வாழ்ந்த நாட்கள் எவ்வளவு சொல்லுது? 365. அவன் வாழ்ந்த நாட்கள் எவ்வளவு வருஷமா? 365 நாட்கள். ஆனா தேவனோடு சஞ்சரிச்ச நாள் எவ்வளவா? 300 வருஷம் சஞ்சரிச்சிருக்கான். அப்ப 65 நாட்கள் தன் குடும்பத்திற்கு நேரத்தை செலவிட்டிருக்கான். தன் பிள்ளைகளோடு அவன் வாழ்ந்த நாட்கள் 65 நாட்கள். நான் சொல்றதை அப்படியே சொல்லிக்கிட்டே போயிடுறேன். நீங்க இதுல ஏதாவது டவுட் வந்துருச்சுன்னா நீங்க வேதத்தை போய் இந்த அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது அங்க இருக்கும். நீங்க அப்படியே தேடி பார்த்துக்குங்க. நான் நிறைய காரியங்கள் இப்படி சொல்லுவேன். நீங்க அதுல டவுட் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இல்ல வேதத்தில் நீங்க போய் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதனுடைய விளக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் என்கிட்ட வெளிப்படுத்தின காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இந்த ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தவனாய் இருந்தான். ஏன் இந்த சஞ்சரிப்பு அவனுக்கு அந்த உள்ளத்துல வந்திருக்கும்? தேவனோடு இருந்தா எப்படி எந்த காரியம் நடக்கும் என்பதை அவன் ஏதோ ஒன்றை தேட வேண்டும் என்று தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. இந்த சஞ்சரிப்பு ஒரு வித்தியாசமான காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது. ஆமென். இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்க கவனிங்க. இந்த இவனுடைய தாத்தாவுக்கு மேல தாத்தா யாரு? ஆதாம். இந்த தாத்தா உயிரோட இருந்திருப்பாரா? இந்த தாத்தாவோட வயசு எவ்வளவு இருந்திருக்கும்? ஆதாம் உயிரோடு இருந்த காலம் யாருக்கா தெரியுமா? ஆதாம் உயிரோடு இருந்த 950 வருஷம். 5ஆம் அதிகாரத்துல தொடக்கத்திலேயே பாருங்களேன். ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான்னு? 930 வருஷம்.
எத்தனாவது 5வது வசனத்துல எழுதிருக்கு பாருங்க. இவன் எத்தனை வருஷம் உயிரோட இருந்தான்? ஏனோக்கு 365 வருஷம் உயிரோட இருந்தான். தாத்தாவை பார்த்திருப்பானா? பார்த்திருக்க மாட்டானா? இவைக்கு ஏன் இந்த சஞ்சரிப்பின் எண்ணம் வந்துச்சு? ஏன் சஞ்சரிப்பின் காரியம் உள்ளத்துல தோன்றுச்சு என்று நான் இதை வாசிச்சு கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்க காண்பித்து கொடுத்தாங்க. இவன் தாத்தாவை இவன் பார்த்திருப்பான், இவன் தாத்தாட்ட பேசியிருப்பான். ஏன்னா இவர் எவ்வளவு வருஷம் இருந்திருக்கிறாரு? 930 வருஷம் இருந்திருக்கிறாரு. அப்ப அவருடைய வருஷத்துல இந்த தாத்தாக்கு மேல தாத்தாவை போய் இவன் பார்த்திருக்கான். இந்த தாத்தாட்ட கேட்கும் பொழுது அந்த தாத்தா தன்னுடைய விவரத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. உங்க அப்பா யாருன்னு கேட்டிருப்பான். அவன் சொல்லியிருப்பான், எங்க அப்பா ஏசப்பா தான், என்ன தேவன் தான் சிருஷ்டித்தார்னு சொல்லியிருப்பான். அப்ப சிருஷ்டித்த நோக்கம் எதற்காக உங்களை தேவன் சிருஷ்டித்தார், என்ன காரியம் உங்களிடத்துல செய்தார் என்று அவன் கேட்டிருப்பான். அவன் கேட்டத அவன் சொல்லியிருப்பான். ஆண்டவன் என்ன சொல்லியிருப்பான்? இந்த காரியம் தேவனோடு நாங்க இருக்கணும் தான் தேவன் எங்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லியிருப்பான். தேவனை நான் ஆராதிக்க வேண்டும், தேவனோடு கூட இருக்க வேண்டும். அப்ப இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்றுதான் மனிதனை, என்னுடைய தாத்தாவை உருவாக்குனாரு. அப்ப தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது ஏதோ ஒன்றை தேவன் அங்கே வைத்திருக்கிறார். என் தகப்பனார், என் தாத்தா அதை தெரிந்து கொள்ளாமல் போனார், நான் அதை தெரிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி இவன் 300 ஆண்டுகள் தேவனோடு கூட சஞ்சரித்தான். தேவனோடு சஞ்சரித்தானா எப்படிப்பட்ட சஞ்சரிப்பு உண்டாயிருக்கும்? இந்த சஞ்சரிப்பின் காரியம் தேவனோடு கூட 300 வருஷம் இருந்திருக்கான்னா அவன் எப்படிலாம் தேவனோடு கூட சஞ்சரிப்பான், எப்படி இருந்திருப்பான்? நமக்கு தோணணும்ல. அவன் தேவனோடு கூட சஞ்சரித்த காரியங்கள், அநேக காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அதுல சஞ்சரிக்கும் பொழுது எப்படி இருந்திருப்பாங்கன்னு ஆண்டவர் கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை காண்பித்தார். அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரு காரியத்தை செஞ்சாங்க, அப்படி இவன் செஞ்சிருக்கான்னு ஆண்டவர் விளக்கம் கொடுத்தாரு. எண்ணாகமம் 9வது அதிகாரம் 15வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். பாக்குறீங்களா? எப்படி இருந்துச்சா? பகல்ல மேகம், அக்கினி தோற்றம். வாசிங்க. எதோட? மேகத்துக்குள்ள யார் இருக்கா? தேவன் இருக்காரா? இவங்க தேவனோட சஞ்சரிச்சவங்க, தேவனோட கூடயே போவாங்க. மேகம் எங்க எழும்புதோ, எழும்புன உடனே மேகத்துக்கிட்ட இவங்க ரெடி ஆயிடுவாங்க. மேகம் பிரயாணம் பண்ணுகிற இடங்கள் எல்லாம் அவங்க கூடயே போவாங்க. கர்த்தரோடு சஞ்சரிக்கிற அனுபவம். வாசிங்க. அப்படி எங்க தங்கி இருக்கிறாரோ அங்க போய் சஞ்சரிப்பாங்க, தங்கி இருப்பாங்க. எப்படி? எப்ப எழும்புதோ அப்ப பிரயாணம். அப்ப இவங்க யாரோடையே வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க? தேவனோடையே இருந்திருக்காங்க.
தேவனோடையே இருந்திருக்கிறாங்க. எப்ப மேகம் எழும்புதோ அப்ப இவங்க ரெடி ஆறாங்க. இவங்க மேகம் எங்க போகுதோ அங்கெல்லாம் போறாங்க. இப்படித்தான் அங்க ஏனோக்கு தேவன் போகிற இடமெல்லாம் நவுந்து 300 வருடம் மூவ் ஆகிட்டே இருந்திருக்கான். வாசிங்கள 22. எப்படி சொல்றாங்க ஆண்டவரு? மேகமானது 2 நாளாவது 1 மாசமாவது 1 வருஷமாவது என்ன செய்யுமா? வாசஸ்தலத்துல தங்கி இருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கி இருக்கிற அனுபவம், சஞ்சரிக்கிற அனுபவம். மேகம் இப்படி 400 வருடம் அவங்க தங்கினாங்களாம் அவரோட. மேகம் அங்கே இறங்கி இருந்தது. மேகத்திலே கர்த்தர் மோசையோடு பேசினார். மேகம் எப்பெல்லாம் இறங்குதோ கொடுமுடியில பேசுவார். அவர் எந்த இடத்துல கூடாரம் அமைத்து அங்கே உடன்படிக்கை பெட்டி வைத்திருக்கிறாங்களோ அந்த உடன்படிக்கை பெட்டி மேல் அந்த மேகம் வந்து இறங்கின உடனே மேகத்திலிருந்து கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். அப்ப மேகம் இறங்கி இருந்ததுன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு தங்கி இருக்கிற அனுபவத்துல இருக்கிறாங்க. அப்படித்தான் அன்றைக்கு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிச்சான். என்ன செஞ்சிச்சான்? 6 மாசம் இருக்குமா, சில வேளைகள் 2 நாள்ல இருக்குமா, 1 மாசம் இருக்குமா, 1 வருஷம் இருக்குமா. எப்ப பிரயாணம் பண்ணுதோ அப்போதான் மூவ் ஆகுமா. எப்படி வச்சிருக்காரு பாருங்க கர்த்தர். அது எழும்பும் பொழுது அது வரைக்கும் அங்க இருப்பாங்க. எங்கெல்லாம் 300 வருஷம் அவனை கூட்டிக்கிட்டே தேவன் அடிச்சிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் எப்படின்னா, நீ போகும் பொழுது தேவனுடைய மேகம் உன்னை வழி நடத்துகிற அனுபவம் உனக்கு வரணும். நீ தங்கியிருக்கிற இடத்துல உன் மேகம் இறங்கி வரத்தக்கதான இடமாய் மாற்றணும். பரிசுத்த இடமாய் உன் வீட்டை வைக்கணும். உன் ஜெப அறை, உன் ஜெப வாழ்க்கை பரிசுத்தமா மாறணும். அந்த மேகம் இறங்கி அந்த மேகத்திலிருந்து தேவ சத்தம் கேட்கிறவர்களாய் மாறணும். தேவ சத்தம் உங்களோட பேசி, நீ இந்த இடத்துக்கு போ, நான் உன் கூட வருவேன். கர்த்தர் சொன்னார் மோசேய, நீ மலை மேல போய் நில்லு. என்ன செய்யணும்? நான் வந்து முன்னாடி அங்கே நீ கோல் எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யணுமா? அந்த மலைக்கிட்ட வந்து பேசணும். நான் மலை மேலே நிற்பேன், நான் உனக்கு முன்னாடி போயிடுவேன். அங்கேருந்து என்ன செய்யணும்? தண்ணி, குடிக்கிற தண்ணி இவங்களுக்கு கிடைக்கும்னாரு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர் நடப்பார். கர்த்தர் முன்னாக போய் நிற்பார். அன்று சொன்னாரு, என் மேகம் பிறப்படும் போது உனக்கு ஒரு பாதை கிடைக்க ஆரம்பிக்கும், ஒரு வழி திறக்க ஆரம்பிக்கும், உனக்கு ஒரு பாதை கிடைக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் சொல்கிறார், உன் பாதை உனக்கு திறக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கோடாரம் திறக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான காரியம். இப்படித்தான் கர்த்தர் அங்கிருந்து அநேகரோட பேசிக்கிட்டு சஞ்சரித்து கொண்டு நடந்து கொண்டிருந்தார். உன்னோடு கூட சஞ்சரிக்க அவர் விரும்புகிறார். உன்னோடு கூட பேசுவதற்கு அவர் விரும்புகிறார். இந்த இடத்துல தேவனுடைய மேகம் இருக்கு. ஏனென்று சொன்னால் இந்த ஆராதனை தொடங்கும் போதோ ஆலயத்துக்குள்ளே கர்த்தருடைய மேகம் இறங்கிட்டு இந்த இடத்துல மகிமையின் மேகம் சூழ்ந்து கொண்டது. இந்த மேகத்துல கர்த்தர் நிச்சயமா இப்பொழுதிலிருந்து உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருப்பா. மேகம் புறப்படும் போது கர்த்தர் உங்களோட கூட புறப்படுவார். இன்னைக்கு நீங்க மேகத்தோட தான் உள்ள வந்திருக்கீங்க. நீங்க மேகத்தோட தான் திரும்பி போக போறீங்க. அந்த மேக ஸ்தம்பம் கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறதாய் உங்கள் மத்தியிலே காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு மனிதனை ஒரு காண்பிக்கிறேன். இவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனோடு நற்காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிற விதமாய் வாழ்ந்தான். தேவன் சொல்லுகிறது போல அவன் உத்தமனும், சகல காரியத்திலும் அவன் நன்மை செய்கிறவன், சகலமும் அவன் இரக்கமுள்ளவனாயிருந்தான். அவன் பேர் சவுல். அவனை தேசத்திலே கர்த்தர் அவனை ராஜாவாய் மாற்றினார். வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒரு காரியத்தை சொன்னா என்னவென்று சொன்னா,
இந்த சவுல் ராஜாவை குறித்து ஒரு காரிய கவனிங்க. நீங்க கொஞ்சம் நல்லா கவனித்தா உங்களுக்கு புரியும். அடுத்த மனிதன், முதல் மனிதன் ஏனோக்கு, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டுதான். இவன் தேவன் சொல்லுகிற பிரகாரமாய் வாழ்ந்தான். இவன் வாழ்க்கைய கர்த்தர் பார்த்துதான் அவனை ராஜாவா போய் உட்கார வச்சார். எத்தனை பேருக்கு தெரியும் சவுல் ராஜாவாய் ராஜ்யபாரம் பண்ணினது? எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. வேதத்துல வாசிச்சிருக்கீங்களா? சவுல் ராஜாவா இருந்தான். தாவீதுக்கு முன்னாடி இஸ்ரவேலை முதலில் ராஜாவாய் ஆளுகை செய்தவன். அல்லேலூயா. சவுல் என்ற வார்த்தை வேதத்திலே நிறைய இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த சவுல் என்ன கோத்திரம் என்று சொன்னால் பென்யமீன் கோத்திரம். யூத கோத்திரத்துல தான் ராஜாவா உட்காரணும். பென்யமீன் கோத்திரத்துல ராஜாவா உட்கார முடியாது யாரும். ஆனா இவன் தேவனுடைய விருப்பத்தின்படி இவன் வாழ்ந்தபடினாலே கர்த்தர் முதல்ல இவனை தேடி இவனை அபிஷேகம் பண்ணி இவனை ராஜாவாக கொண்டு உட்கார வைக்கிறார். ஏன் இந்த காரியத்தை இப்ப சொல்றேன் அப்படின்னா, தேவன் விரும்புகிற பிரகாரமாய் வாழ்ந்தா, தேவன் நம்ம புறஜாதியராய் இருந்தா கூட நம்முடைய ராஜாவா அபிஷேகம் பண்ணி கர்த்தர் நிர்ணயித்த இடத்துல உட்கார வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பென்யமீன் கோத்திரம், அவனை உட்கார வைக்க முடியாது. ஆனா அவன் வாழ்ந்த வாழ்க்கையை கர்த்தர் கவனித்து அவனுக்குண்டான காரியத்துல அவனை கொண்டு போய் உட்கார வச்சார். அவன் கீசின் குமாரன். யாருடைய குமாரன்? கீசின் குமாரன். அவன் இந்த சவுல் ராஜா. ஆதியாகம புஸ்தகத்துல ஒரு 36ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல ஒரு சவுல் விருத்து கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிங்களேன். யார் இந்த சவுல்? ரெகபோத் என்னும் ஊரானாகிய சவுல். ஆதியாகமம் 46:10. இங்கே ஒரு சவுலை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. வேதத்துல ஒரு 4-5 சவுலை பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இவன் யாருடைய குமாரனா? இவன் கீசு, கானானிய ஸ்திரீயின் குமாரன். இதுவரை ஒரு சவுல். அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஒரு சவுல் இருந்தார் தெரியுமா? 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஒரு சவுல் இருந்தான். அவனைத்தான் கர்த்தர் பவுலாய் மாற்றினார். அல்லேலூயா. இந்த சவுலை குறித்து நம்ம வேதத்துல அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம பார்க்கிறது இந்த சவுல் 1 சாமுவேல்ல இருக்கிறாரு. 15ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கீசின் குமாரனாகிய சாமுவேலை குறித்து, சவுலை குறித்து இந்த சாமுவேல் புஸ்தகத்திலே எழுதியிருக்கு 15ஆம் அதிகாரத்துல. இவனை தாவீதுக்கு முன்பாக ராஜாவாக கர்த்தர் தேர்ந்தெடுத்து சாமுவேலினால் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்து வேறு பிரித்து வைத்தார். அல்லேலூயா. இவன் தன்னுடைய ஜனத்திற்கு நன்மை கிடைக்க வேண்டும், தன் ஜனத்திற்கு பரிதபிக்கிறவன், தன்னுடைய கூட்டத்திற்காக போராடுகிறவன் என்று கர்த்தர் அழகுள்ளவன், பலசாலி, சகலத்தை கர்த்தர் கண்டு அவனை தேர்ந்தெடுத்து வேறு பிரித்தார். இந்த சவுலை குறித்து பார்க்கும் பொழுது இந்த சவுல் ஒரு காரியத்தை செய்தான். என்னவென்று சொன்னால், தேவன் சொல்லிய காரியத்தை அவன் மீறி நடந்தான். அவன் முதல்ல மீறி நடந்தது அவனுக்கு அது தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழக்க வேண்டிய நிலை அவனுக்கு வந்தது. அல்லேலூயா. இங்க பாருங்க, ஒரு காரியத்தை 15ஆம் அதிகாரத்துல 18ல இருந்து பாருங்களேன், வாசிங்களேன். ஏன்னா
இவன் நல்லது செய்யறவனை பார்த்து தான் கர்த்தர் கொண்டு வந்து அங்க வச்சாரு. அப்படின்னா கர்த்தர் என்ன செய்யறாரு, சஞ்சரிக்கிறவனோட கூட அவன் பார்வையை வச்சிருக்காரு. அவன் மேல கர்த்தருடைய பார்வை தங்கி இருக்கு. அவனை கவனிச்சுக்கிட்டே இருக்காரு, அவனை பார்த்துக்கிட்டே இருக்காரு கர்த்தர். இங்க என்ன நடக்குது, அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவனை ராஜாவா கொண்டு போய் வச்சவரு கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் கர்த்தருடைய சொல்ல கேளாம வேறொரு காரியம் செய்கிறான். 20வது வசனம். என்ன சொல்றான் அந்த ராஜா? ராஜாவுக்கு கட்டளை என்ன தெரியுமா? அங்க இருக்கிற எல்லாரையும் கொல்லணும். ஆடு மாடுகள், பொருட்கள், பச்சிளம் குழந்தைகளை கூட விடக்கூடாது. ஏன்னா அது என்னைக்கா ஒரு நாளைக்கு வேறு விட்டு முளைச்சு வரும். அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எதை அழிக்க சொல்லி வச்சு உங்ககிட்ட கர்த்தர் இந்த பாவம் வேணாம், இந்த டிவி பார்க்குற காரியம் வேணாம், இல்லை இந்த காரியம் உனக்கு வேணான்னு ஏதாவது ஒரு பாவத்தை உன்னை விளக்குனார்னா அதை நீ நல்லா ஆராய்ந்து அதுக்கு ஒரு துளி கூட வழி விடாம அதை நீ கிளியர் பண்ணணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? இவன் அதை செய்யாம இவன் என்ன செஞ்சான், அவன் கூட இருக்கிற ஜனங்கள் ஒரு காரியத்தை செய்யறாங்க. புறஜாதியராக இருந்தான், எதுவா இருந்தான், மற்றவங்களோட இருந்தான். ஆனா கர்த்தருக்கு கொண்டு போய் இதை கொடுக்கலாமே. கர்த்தர் அப்படியே செய்வாரு. புறஜாதியர் வழிபடக்கூடிய காரியத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்தா தேவனை இப்ப ஒரு திருட இருக்காங்க, அவன் திருடிட்டு வந்து இன்னைக்கு ஒரு 20,000 திருடிட்டான். அந்த 20,000த்துல தசமபாகம் எடுத்து வச்சிருக்கான். பாஸ்டுக்கு தெரியுதோ தெரியலையோ, கர்த்தர் வாங்குவாரா? கர்த்தர் அங்கீகரிப்பாரா? கர்த்தரை விளைய எதுக்காக விதைக்கிறோம்? நீங்க தசமபாகம் எதுக்காக கொடுக்குறீங்க? தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? ஏங்க பலன், அடுத்த பலன் விதை நல்லா கொடுக்குறீங்க, அடுத்த பலன் எனக்கு வேணும் தானே கொடுக்குறீங்க. அப்ப இவன் என்ன நினைச்சு கொடுப்பான்? நான் நல்லா திருடனானவரே, எனக்கு நிறைய திருட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பான்ல. வெட்டியா என்னங்க ஜெபம் பண்ணுவான்? ஊர்ல உள்ளவன் எல்லாரும் நடக்குதா இல்லையா? காலையில பாஸ்ட் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருப்பா நினைக்கிறீங்க? மழையெல்லாம் நின்று இருக்கணும், எப்படியா ஜெபம் பண்ணிருப்போமா? அப்ப அவங்கவுங்க பக்கம் அவங்கவுங்களுடைய காரியத்துல அவங்கவுங்க போராடுறாங்கல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை கொஞ்சம் கவனி. இவன் என்ன செஞ்சான்? ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுறதுக்காக எதை கொண்டு வந்தாங்க? எது சாபன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடக்குது? பலியிடுறதுக்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பெஸ்டானதை கொண்டு வரானா. கர்த்தர் எப்படி அங்கீகரிப்பாரு? அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். நீங்க எவ்வளவு நீங்க காணிக்க கொடுத்தாலும் நீங்க கர்த்தருக்கு செவி கொடுக்கிறது தான் முக்கியம். கர்த்தர் சொல்றாரு, உத்தமமாய் நடக்கிற மனுஷன் பாக்கியவான், பிளஸட் பீப்புள், அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அவன் கீழ்ப்படிஞ்சா அது ராஜ்யபாரம், மேன்மையான ராஜ்யபாரத்தை கர்த்தர் கொடுத்துடும். இவன் கீழ்ப்படியாம போனதுனால கர்த்தர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? நீ ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும்
இதுக்கு ஈக்குவலா இருக்குதா முரட்டாட்டம் பண்றது, ரெண்டகம் பண்றதுன்னா ரெண்டு காரியம் பண்றது, அதுலயும் கை வச்சுக்கிறது இதுலயும் கை வச்சுக்கிறது. பிடிச்சா ஏசு ஒருத்தரை தான் பிடிக்கணும். அப்படி அதுலயும் இதுலயும் கை வச்சேன்னா பில்லி சூனிய பாவத்திற்கு ஒருத்தருக்கான். நேத்த முந்தினால ஒரு சகோதரி வந்தாங்க எங்க வீட்டுக்கு. அவங்கள 2-3 பேர் கூட்டிட்டு வந்தாங்க ஜெபிக்கணும்னு. நாங்க வீட்டுல எங்கேயோ டியூஷனுக்கு அதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கோம். கிளம்பிட்டு இருக்க வேலையில அங்கிருந்து கூட்டிட்டு வந்தாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு பேச முடியல, வாய் பேச முடியல. கூட்டிட்டு வர்றாங்க, வாய் பேச முடியாம. அவ என்ன காரியம் என்ன கேட்கும் பொழுது, ஒரு தலப்பா வச்சிருந்தவன் ஒருத்தன் வர்றான் என் வீட்டுக்கு முன்னாடி நிற்கினா, அவன் கழுத்து மேல ஏறி உட்காந்து என் கழுத்தை அமுக்கி, இப்ப எனக்கு பேச்சு போச்சு, உன்னை எவன் விடுவிக்கிறானோ அவனையும் கழுத்தறுத்து கொன்றுவேன், உன்னையும் நான் கொல்றதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. சாட்சியை சொல்றீங்களா? என் மனைவி பாஸ்டம்மாவும் என் மகளும் பக்கத்துல இருந்தாங்க. என்னப்பா சொல்லுச்சு? கழுத்தை அறுத்து போட்டுருவேன்னுச்சா? அவ யார் விடுதலையாக்க உட்காந்துருக்காங்க? ஏதாவது மாறுமா? கத்தர் உட்கார்ந்துருந்தா நான் போய் அங்க நிக்கிறேன். கத்தர் அங்க இறங்கி இருக்கிறாரு. கத்தருடைய மகிமையின் மேகம் இருக்கு, அங்க கிருபை இருக்கு, அங்க ஒரு காரியம் சம்பவிக்குது. கத்தருடைய வல்லமை இறங்கிட்டு, மகிமையான வல்லமை அடிச்சு அந்த மகளுடைய கிரியைகளை கட்டுகளை எல்லாம் நொறுக்கி போட்டுச்சு. அது கழுத்துல ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு, பின்னாடி ஷோல்டர்ல, கழுத்துல அப்படி கை போட்டு இறுக்கி பின்னாடி பிடிச்சிருக்கு, கால் ரெண்டையும் வயிற்றுல போட்டு இறுக்கி பிடிச்சிருக்கு. நடக்க முடியாத மகளை நடக்க வச்சிட்டாரு. அந்த கட்டு பின்னாடி இருக்க ஓடி போயிட்டான். இந்த அம்மாட்ட இருந்து அது ஆண்டவர் எனக்கு விடுவிச்சிட்டேன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், அம்மா அது ஓடி போச்சுன்னு. இல்லை, அது வீட்டில் தான் நிற்கிதுன்னு நான் பார்க்குறேன் வீட்டில் தான் நிற்கிது. அது சொல்லுது அந்த அம்மா. அடா, கத்தர் விடுவிச்சிட்டாரு. கத்தர் என்கிட்ட சொன்னார் 10 நிமிஷம் உட்கார சொல்ல. நான் உட்கார வச்சு ஒரு தண்ணீர் அடிச்சு ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. ஜெபம் பண்ணி முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு கிளம்புறேன். செய்கையில சொல்றாங்க, அவன் வீட்டு வாசல தான் நிற்கிறான், நீங்க யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டீங்க, என்னைய கழுத்தறுத்துக்க போறேன், உங்களையும் கழுத்தறுத்து கொள்ள போறேன். நீங்க சொல்லுங்க, நான் இயேசுவை நம்பிட்டேன், உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, இயேசு என் கூட இருக்கிறா, நான் ஜெயிக்க போறேன், என்னை விடுவிச்சு வருவாங்க. கத்தர் அந்த மகள் வாயை திறந்தார். கத்தர் கட்டை திறந்தார். கத்தர் அற்புதமா இந்த மகளை விடுவித்து பேச பண்ணினா. என்ன தெரியுமா? தேவன் அந்த இடத்துக்கு வந்துட்டார், உங்க கூட சஞ்சரிச்சார்னா கத்தரங்க ஒரு பெரிய அசைவை உண்டாக்குவார். முடியாத காரியங்களை முடிய பண்ணுகிறவர் அந்த சத்துரு விழுந்து ஓட பண்ணினார். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொன்னதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு நாள் அந்த மகளை இங்க கொண்டு வருவார். எதுக்காக இந்த காரியத்தை சொன்னா, அவளை விடுவித்த தேவனை, என்ன நடக்குது? அவங்க சாட்சியிடுவதற்கு வரல, அவங்கள உயர்த்துவதற்கு வரல. தாவீது ராஜாவை குறித்து உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த சவுல் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்த உடனே தாவீது தன் ஸ்தானத்திலே ராஜாவாகிறார். சங்கீதம் 51வது சங்கீதம் 5வது வசனம் வாசிங்க. இங்கே ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என்ன தெரியுமா? சவுல் ராஜாவை எடுத்துட்டாரு. சவுல் ராஜாவை எடுத்துட்டு அடுத்து அவர் ஸ்தானத்துல யாரை கொண்டு வர்றாரு? தாவீத ராஜாவா கொண்டு வர்றாரு. தாவீது ராஜாவா வந்துட்டான். ராஜாவா வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சுன்றத நான் வசனத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துல அடையாளப்படுத்திட்டு முடிச்சு ஜெபம் பண்ணி அனுப்பிடுறேன். இப்ப நம்ம தாவீது ஒரு காரியத்தை ஜெபம் பண்றாரு. சொல்ல அந்த வசனத்தை வாசிங்க. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். இந்த வசனத்தை என்னைக்கா யாராவது தியானிச்சிருக்கீங்களா? என்னதான் ரிசல்ட் கிடைச்சிச்சு? நான் இந்த வசனத்தை என்னன்னா,
அடுத்த ராஜ்யபாரம் தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனுஷன் என்ன பண்ணான்னு பார்க்கறதுக்காக நான் இவனை எடுத்தேன். அப்ப தாவீது சவுல் இழந்த உடனே கர்த்தர் தாவீதை கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறார்னா ஏதோ ஒண்ணு இருக்கணும்ல. அப்ப ஏதோ ஒரு காரியம் இருக்கணும்ல. அந்த காரியத்தை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த காரியத்தை வாசிங்க. என்ன நடக்குது? என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தார். இந்த காரியத்தை குறித்து நான் வேதத்தை வாசிச்சு அப்படியே போய் தேடிக்கிட்டே போகும்பொழுது ஒரு காரியம் என் கண்ணில் பட்டுச்சு. என் தாய் என்னை பாவத்துல கற்பம் தரித்தாள் அப்படின்னு. தாவீது ராஜாவுடைய அப்பா பேரு என்ன? ஈசாயி. ஈசாயோடைய அப்பா பேர் என்ன? ஏன்னா தாவீதோட அப்பா பேர்னா ஒரு சில பேர் வேகமா சொல்லிட்டீங்க ஈசாய். அப்பா பைபிளை திறக்க கூடாது, இது வரைக்கும் விட்டுட்டு இப்ப திறக்க கூடாது. பார்த்துட்டேன். போவாஸ். போவாஸ் யார் தெரியுமா? போவாஸ் அவருடைய அப்பா சொல்லணுமா? சரி, நான் 10 நிமிஷத்துல முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நம்ம அதுல இன்னும் நாளைக்கு தானம் பண்ணுவோம். சரி, என்ன நடக்குது? இந்த தாவீதினுடைய தகப்பனாகிய அவன் பேர் என்ன? பேர் என்னங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஈசாயினுடைய அப்பா பேர் என்ன? சரி சரி, நீங்க அதை அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இப்ப தாவீதுடைய அப்பா ஈசாய் என்ன செஞ்சாரு? அவர் ஒரு அவர் ஒரு பல ஐஸ்வர்யவான். போவாஸ் ஏழையா ஐஸ்வர்யவானா? அவன் பெரிய ஐஸ்வர்யவான். அவன் நிலத்துல நிறைய விளைஞ்சது. ரூத் எங்க போய் பிறக்கனா? அவன் நிலத்துல, போவாஸ் நிலத்துல தான் பிறகுனாலா? என்ன ஞாபகம் வச்சுங்க. யாரு? போவாஸ். கரெக்ட், ரைட். என்ன காரியம் என்னன்னா, அவர் தாத்தா அவங்க சந்ததியிலேருந்து வர்ற ஐஸ்வர்யவான். சரியா? இவர் என்ன நடக்குது? இப்ப இந்த ஐஸ்வர்யவான் இவரு எல்லா இடத்துலையும், சபைகள்லையும், எல்லா வியாபார ஸ்தலங்களையும் பல இடங்கள்ல போய் இவர் பேசும்போது, இவர் இந்த சட்ட திட்டத்துக்கு ஒத்து வர மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இவரை புறக்கணிச்சு தள்ளுறாங்க. ஏன் அப்படின்னா, இவர் எந்த சந்ததியிலிருந்து வர்றாங்கன்னு இவர் குற்றப்படுத்துறாங்கன்னா, ரூத் எந்த சந்ததி? மோவாபியர். இவ யூத கோத்திரத்தை சேர்த்து வரல, அதுல இருந்து இவங்க வரல, இவங்க மோவாபியர் சந்ததின்னு சொல்லி இவங்க என்ன செஞ்சாங்க? புறக்கணிச்சு தள்ளினாங்க. யார? தாவீதினுடைய அப்பா பேர் என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் திரும்ப திரும்ப கேட்பேன். தாவீதோட அப்பா பேர் என்னங்க? ஈசாய புறக்கணித்து தள்ளினாங்க. எங்க இருந்து வருது இந்த சந்ததி? இப்படி வருது. இப்ப புறக்கணிச்சு தள்ளினோடனே இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு காரியத்தை இவர் மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணார். யாரு? 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 ஈசாயி. தாவீதின் அப்பான்னு சொன்னாதான் போய் சொல்லுவீங்களோ? நீங்க முதல்ல அப்படிதானே என்கிட்ட சொன்னீங்க, தாவீது அப்பான்னு சொன்னதானே சொல்லுவீங்க. சரி, யாரு? ஈசாயி. தாங்கிட்ட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, யூத பெண்ணை இவர் செலக்ட் பண்ணி இவர் என்ன செஞ்சிட்டாரு? நான் திருமணம் முடிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு தள்ளி சீட்டு கொடுத்து உன்னை தள்ளிடுறேன். என்னை கேட்டா என்ன சொல்லுவாங்க? நான் ஒரு யூதன் என்று பாருங்க, யூத பெண்ணை மணந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய பேச்சு இங்க எடுபடும் சொல்லி ஈசாயி ஒரு திட்டத்தை பண்ணார். பண்ணிட்டு அவங்க முறைப்படி, உங்களுக்கு தெரியுமா எப்படி கல்யாணம் நடக்கும்? யூத முறைப்படி சாயந்தரம் 6 மணிக்கு மேலதான் கல்யாணம். எப்படி இருப்பாங்க? லேயால், அது அவரு யாக்கோபுடைய கல்யாணம் உங்களுக்கு தெரியுமா? முகத்தெல்லாம் மூடி ஒண்ணுமே தெரியாது. யாக்கோபு ஏமாந்த மாதிரி ஒரு காரியம் தெரியுமா உங்களுக்கு? யாக்கோபு ஏமாந்தது யாரு? அண்ணாள். யார் அவ பேர் என்ன? லேயால். பெண்ணினாளா? லேயால். அவர் ஏமாந்து போன கதை ஒன்று இருக்கு. அதுக்குள்ள இன்னைக்கு போவேன், நிறையா இருக்கு. சரி, நமக்கு இன்னைக்கு சப்ஜெக்டுக்குள்ள முடிப்போம். 7 நிமிஷம் தான் இருக்கு. இவரு என்ன செஞ்சாரு? கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணா வந்துட்டார். கல்யாணம் நடந்துருச்சு. காலையில தானே தெரியும் முகம் என்னன்னு. காலையில முக்காடு எடுத்து பார்த்தா
ஈசாயினுடைய மனைவி. இந்த வேலைக்காரி யூத பெண்மணி என்ன செஞ்சா தெரியுமா? அவ வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லி எழுதிருக்கு, ஐயா அந்த அம்மாட்ட போய், அம்மா உன் வீட்டுக்காரர் நீ ஆட்டையை போட பாக்குறாருமா, என்ன பண்றது தெரியல. கவலையே படாத, இன்று இரவு உன் பணியை நான் ஆற்றுகிறேன். தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை எப்படி போனாலும் அவ தன் கணவட தந்திரமா அந்த வேலைக்காரியை போல வேஷம் அணிந்து இவ போய் அங்க என்ன நடந்துச்சு? பிள்ளைய பெற்றா. தாவீது அழுகிறாரு, என்னை எல்லாரையும் போல பிள்ளையா பெக்கல. ஈசாயி பாசமா இருந்திருப்பார் நினைக்கிறீங்க? ஈசாயி தாவீது மேல பாசமா இருந்திருப்பாரா நினைக்கிறீங்க? மனைவி மேல ரொம்ப மகிழ்ச்சி வெள்ளத்தோடையா இருந்திருப்பார் நினைக்கிறீங்க? எங்க அம்மா அந்த சங்கீதம் எடுத்தம்மா, உன் மனைவி இன்னைக்கு தானே எடுத்தீங்க. அவருக்கு எப்படி எதிர்க்கும் ஈசாய்க்கு கேட்கும் போது, உன் மனைவி வீட்டோரம் கனி தரும் தாட்சி கொடியை போல இருப்பா. எங்க கொடி? பிள்ளை ஒளிவ மர. தாவீதை நேசிச்சாரா? நேசிச்சிருப்பாரா? சரி, தாவீதுக்கு என்ன நடந்துச்சு? சரி, இந்த ஒரு டிசம்பர் மாசம் முழுவதும் உங்களுக்கு ஒரு டெஸ்ட், ஒரு காரியம். தாவீதுன்ற வார்த்தை பைபிள்ல எத்தனை தடவை இருக்குன்னு பார்த்துட்டு வரீங்க. ஏசுன்ற வார்த்தை பைபிள்ல எத்தனை தடவை இருக்குன்னு பாக்குறீங்க. பரிசு 500 எத்தனை தடவை இருக்குன்னு பார்த்துட்டு வரீங்க. சரியா? சரி, நம்ம அதுக்குள்ள போவோம். தாவீது என்ன நடக்கிறாரு? இந்த 51ஆம் சங்கீதத்துல கர்த்தர் இப்படி சொல்றாரு, பாவத்துல என் தாய் கற்பந்தரித்தாள். சங்கீதம் 22:8, 9, 22:8-9. தாவீது 9ஆம் வசனம் வாசிங்க. 22:9 என்ன சொல்றாரு இவர்? தாவீது துக்கத்தோட, எனக்கு யாருமே இல்லை, என்னை தாய் பாவத்துல கற்பம் தரித்தா, நான் வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன். ஆனா என்னை பிரசவம் பார்த்தது யாரு தெரியுமா? நீரே. எனக்கு யாரும் இல்ல டாடி. இப்படி யாரா அமர்ந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, நான் இருக்கிறேன் என்று. தாவீது சொல்றான் அந்த காரியத்துல சொல்லும்போது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தேனே, இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டுக் கொள்ளட்டும் அநேக சொல்லத்தக்கதாக, நீரே என்னை கற்பத்தில் இருந்து எடுத்தவர், என் தாயின் லைப்பாளை உண்ணுகையில் என்ன செய்யறாரு? நான் என்னை என்ன செய்யறாரா? நான் அவருடைய நம்பிக்கை அவர் மேல வச்சுட்டு நிக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் என்னை கற்பத்தில் இருந்து எடுத்தவர், ஏன்னா என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார் என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 27வது சங்கீதம், வேகமா சொல்றேன், 10வது வசனம், 4 நிமிஷம் தான் இருக்கு. வாசிங்க. 27வது சங்கீதம். அல்லேலூயா. அவன் தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? அவன் புறக்கணிச்சு தள்ளப்பட்டான். எதனால தெரியுமா? தாய் பாவத்துல கற்பம் தரித்ததுனால, ஈசாயி புறக்கணித்து தள்ளினதுனால அவன் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு என்ன செஞ்சான்? இப்ப சொல்றான், தாய் தகப்பன் என்னை தள்ளினாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வா. வேகமா போகலாம். 69:8. என்ன மத்தவங்க எல்லாம் அந்நியர்கள் என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க. தாவீதை குறித்து அந்நியர்கள் என்ன சொல்றாங்க? சங்கீதம் 69:8. யாருக்கு? என் சகோதரனுக்கு நான் வேற்று மனுஷனா மாறிட்டேன். எத்தனை பிள்ளைங்க ஈசாய்க்கு? 8 பிள்ளைங்க. யாரு கடைசி பிள்ளை? யாரு? தாவீது. இவனை புறக்கணிச்சு தர்றாங்களாம். ஆனா மத்த 7 பேரு மேன்மையான இடத்துல வச்சாங்க. இவனை ஒருத்தனை மட்டும்தான் ஆடு மேய்க்கிறதுக்கு புறம்பே தள்ளி புறக்கணித்தாங்க. சோத்திரம். என்ன நடக்குது? புறக்கணித்து தள்ளினார்கள். வாசிங்க, வாசிங்க. என்ன செய்யறாங்க?
தாய் என்ன செய்யறாங்க? அந்நியர் சகோதரர்கள் எல்லாருக்கும் நான் என்னவா மாறிட்டேன்? அந்நியனா. 21வது வசனத்துல என்ன நடக்குது இங்க? ஒரு காரியத்தை நீங்க கவனிங்க. எதனால இவன் ஆகாரத்துல கசப்பு கலந்து கொடுத்தாங்க, காடியை கொடுத்தாங்க தெரியுமா? இவங்க ஆடு மேய்க்கும் பொழுது, தாவீது ஆடு மேய்க்கும் பொழுது அநேகர் இவங்களோட வந்து ஆடு மேய்ப்பாங்களாம். அவங்க ஆடு மேய்க்க வரும்போது அவங்க ஆடுகளை ஏதாவது மிருகங்கள் வந்து பச்சித்து போட்டுச்சுன்னா, தாவீது 17 வயசு சின்ன பையனால இவனை ஏமாத்தி ஒரு ஆடை பறிச்சுட்டு போயிடுவாங்களாம். அந்த ஆடு இல்லாம வீட்டுக்கு வந்தோடனே அவங்க வீட்டுல எண்ணி பார்த்துட்டு இவங்க சொல்லுவாங்களாம், நீ ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டுட்டு ஒரு காரியத்தை அங்க சொல்லுவாங்களாம், சாப்பாடுல இவனுக்கு கசப்பை கலந்து கொடுத்தாதான் இவன் ஒழுங்கா அடுத்த ட்ரிப்பு சாப்பாடுக்கு பயந்துக்கிட்டு இவன் சரியா ஆடுகளை கொண்டு வந்து வைப்பான்னு சொல்லி இவங்க பண்ணாங்க. எப்படி பாருங்க, ஆடுகளை இவன் விட்டதுனால இவன் காடியை, கசப்பு கலந்த காடியை இவன் சாப்பிட வேண்டிய நிலை உண்டாயிருச்சு. சிலருடைய வாழ்க்கை சாப்பிடும் பொழுது கசப்பா சாப்பிடுகிறது போல, ஏண்டா சாப்பிடுறோம், ஏண்டா வாழ்றோம் நினைக்கிறது போல சிலருடைய வாழ்க்கை அப்படி இருக்கும். இங்க கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி கொண்டு வருகிறார். நீங்க கவனிங்க, கர்த்தர் அப்படி ஒரு பட்ட மாற்றத்தை கொண்டு வர போகிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்களேன். ஒரு காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 17. கேட்ட பொழுது இவன் யாரு? தாவீது என்னவா வச்சிருந்தாங்க? இவனை ஆடு மேய்க்கிறவன வச்சிருந்தாங்க. இவனை கேட்கிறாங்க, என்ன போதும். இவன் யாரு? இவர் என்ன வேலை செய்யறான்னு சொல்றாங்களா? தாவீத ஆடு மேய்க்கிறவன். அங்க கேட்கிறாங்க, இந்த கொஞ்சம் ஆடை யாட்ட கொடுத்த? ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஆடு தொலைச்சதுக்கு என்ன நடக்குது? இவனுக்கு கசப்பு கலந்த காடியை கொடுக்கறாங்க சாப்பாடா. இப்ப சொல்றாங்க ஒரு காரியத்தை, நீ எப்படி இத நீ இந்த ஆடை யாட்ட கொடுத்த? 20ஆம் வசனம் வாசிங்களேன். என்ன செஞ்சுட்டு வந்திருக்கான்? அவன் சரியா தாங்க செஞ்சிருக்கான். ஆடுகளை பாதுகாக்கிற காவலாளி இடத்துல ஆடுகளை ஒப்பு கொடுத்துட்டு தான் அந்த யுத்த களத்துக்கு வந்திருக்கான். சரியாதான் செஞ்சிருக்கான். அவன் கவனம் அவனுக்கு கொடுத்த வேலையில இருந்திருக்கு. ஹல்லேலூயா. அவனுக்கு கொடுத்த வேலைகள்ல அவன் கவனம் மாறவே இல்லை. ஆனா அவனை சத்தம் போடுறாங்க, அவனை பல காரியங்கள் சொல்றாங்க, அவனை ஏளனமா பேசுறாங்க. ஹல்லேலூயா. அநேக காரியங்களை சொல்றாங்க. சங்கீதம் 59:3 59:3 நான் கூப்பிடுகிறதுனாலே இளைத்தேன், என் தொண்டை வற்றி போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையாகையால் என் கண்கள் பூத்து போயிற்று, எனக்கு உதவி செய்ய கூட ஆள் இல்லைன்னு கதறாரு. எனக்கு யாரு இல்லைன்னு கதறாரு. எனக்கு பூத்து போகிற உதவி செய்கிற யாருமே இல்லை, யாருமே எனக்கு உதவி செய்கிறவர்கள் இல்லை என்று சொல்கிறார். அதுலயே 69 சங்கீதம் 69 12வது வசனம் வாசிங்களேன். வாசலிலே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் ஊர் ஜனங்க கூட அவனை கேவலமா ஏளனமா பேசுறாங்களாம். இந்த நிலையில இருக்கீங்களா? உங்க ஊருக்காரங்க, உங்க தெருக்காரங்க உங்களை கேவலமாய் பேசுகிற நிலை உங்க வாழ்க்கையில இருக்கா? கர்த்தர் உங்களை பார்த்து, உங்களை தாவீதை விட்டது போல உன்னை விட மாட்டேன், உன்னை கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை இந்த இக்கட்டுகள் இருந்து தூக்கி வெளியே கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். தாவீதோடு இருந்தவர்கள் அநேக காரியங்களை சொன்னார்கள்.
1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 பார்த்தீங்கன்னா, இந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற கால சூழ்நிலைகள் அங்கே வந்தது. அல்லேலூயா. அந்த காரியத்திலே வாசிக்கும் பொழுது அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே இறங்கியிருந்தார். ஜனங்களுக்கெல்லாம் என்ன பயம் தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசி அங்கிருந்து வந்தாருன்னா ஏதாவது ஒரு காரியத்தை கத்திரத்திலிருந்து கொண்டு வந்திருப்பாரு. எனக்கு பயமா இருக்கு, நடுக்கத்தோட ஓடி வருவாங்க. இங்கே இந்த ஈசாய் அப்படிதான் ஓடி வந்தார். என்னவோ என்ன காரியமா இருக்குமோ, இது என்ன சூழ்நிலையோ என்று அங்க ஈசாயி பயந்து போய் நின்றார். 2வது வசனம் வாசிங்க, 16:2. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேட்டால் என்ன செய்வான்? என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு எடுத்துக்கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லு. அடுத்து 3வது வசனம், அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை அபிஷேகம் பண்றது எதுக்கு? உங்களை அபிஷேகம் பண்றது எதுக்கு? அபிஷேகம் பண்றாங்கன்னா அவருக்காக தான் உங்களை அபிஷேகமே பண்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் ஈசாய் தன்னுடைய குமாரன்கள் எல்லாம் வர வச்சாங்க. எல்லாரையும் அபிஷேகத்தோடு நிறுத்தினாங்க. ஆனா யாரையுமே கர்த்தர் தேர்ந்தெடுக்கல. அவங்கள புறக்கணித்தல்னார். ஏன்? அவங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சது. உறவினரால் புறக்கணிச்சு தள்ளப்படல, ஊர் ஜனங்களால் ஏளனமா பேசப்படல, தாய் கற்பத்துல ஏளனமா அவளை பாவத்துல பெற்றெடுக்கல, அவளை எந்த காரியத்திலும் அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கவே இல்லை. அவன் சாப்பாடுல கூட கசப்பு கலந்து கொடுத்தாங்க. அவனுக்கு எல்லா பாடுகள் நிறைந்திருந்தது. எனக்கு காரியம் அப்படி மாறுதல் அமையுது. ஆண்டவர் இந்த உலகம் மறந்தவனை கர்த்தர் நினைவு கூற ஆரம்பித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து விட்டார் என்ற அர்த்தம். எல்லாரும் கடந்து போகன உடனே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். என்னன்னா 11வது வசனத்தை வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி, இங்க பாருங்க, உலகமே மறந்துருச்சுன்னா ஆள் அனுப்புவார் கர்த்தர். உன்னை கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்பி விடுவாரு. உன்னை கூட்டிட்டு வர்றதுக்கு வீட்டுக்கு வரும் பாஸ்டராவது வருவாரு. எப்பா உன்னை ஏசப்பா கூப்பிடாரியா அப்படின்னு ஆள் அனுப்பி கூட்டிட்டு வர வைப்பாரு. கர்த்தர் பந்தியில உட்கார மாட்டாரு, இருக்கிறவனையும் பந்தியில உட்கார விட மாட்டாரு. வர்றவன் வரணும். அல்லேலூயா. அங்க போய் சொல்றாங்க, யோ என்ன அவனை கூட்ட சொல்லாரியான்னு. என்னண்ணே நீங்களாம் வந்திருக்கீங்க? நாங்க வந்தது பெரிய விஷயம் இல்லையா, நாங்க போய் பார்த்துட்டோம், ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, நீ வரணும்னு சொல்றாங்கயான்னு சொல்லி அங்கிருந்து கொண்டு வராங்க. ஹல்லேலூயா. தனக்காக தேர்ந்தெடுத்தாராம். அவருக்கு வேணும்னு செலக்ட் பண்ணாராம். எவனுக்கு நீ வேணாம்னு இருந்தா கர்த்தருக்கு நீ வேணும், கர்த்தருக்கு நீ தேவை. ஏன்னா நீ கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் சொல்றாரு நீ அவருக்கு தேவையா. சங்கீதம் 130வது சங்கீதம் 5:6 வாசிங்களே. சிஸ்டர் 130வது சங்கீதமா 5வது வசனமா வாசிங்க. எதுக்கு? இவர் அபிஷேகம் பண்ணவருக்கு காத்திருக்கிறதா. இப்படி காத்திருக்கிறவனை எப்படி செலக்ட் பண்ணாம இருப்பாரு? எப்படிங்க செலக்ட் பண்ணாம இருப்பாரு? ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் இந்த செய்தியில ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன்.
அதில் எல்லாம் கிளம்பணுனால நான் என்னால் அந்த பாயிண்ட் நான் சொல்ல முடியல. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நீங்கள் வந்து ஒரு கேள்வி ஒன்று உங்களுக்கு வந்திருக்கும். என்னன்னா, யூதர்கள் தான் ராஜா உட்காருவாங்க. அங்கே பென்யமீன் கோத்திரத்தில் ஒருத்தனை ராஜாவை கொண்டு வந்து உட்கார வச்சாரு. இங்கே தாவீது வந்து யூத வம்சத்தான், இவனை கொண்டு வந்து ராஜா உட்கார வைக்கிறாரு. அங்கே அவனை உட்கார வைக்கல ஒரு காரியம் இருக்குல்ல, அது உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்காதா? ஏன் பென்யமீன் கோத்திரத்தில் உள்ளவனை வந்து ராஜா வச்சாரு? சரி, அவனை நல்லவனா இருந்தான், அவனை செலக்ட் பண்ணி வச்சுட்டாரு. அவன் ராஜ்யபாரம் இறங்கணுன்னே அடுத்து அவனுடைய பிள்ளைகளோ அவன் குடும்பத்தாரோ யாரோ ஒருத்தர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கணும்ல. தாவீது ராஜாவானா. சரி, இன்னொரு கேள்வியும் வந்திருக்கும். பென்யமீன் கோத்திரத்துல வந்தவன் சவுல் ராஜா தப்பு பண்ணா, அவன் அடுத்து ஒருத்தனை ராஜா வைக்கல. தாவீது தப்பு பண்ணலையா? அடுத்து தாவீதுடைய மகன் சாமுவேல் தானே வந்து, இது சாலமோன் தானே வந்து உட்கார்ந்த ராஜாவா. அப்ப அதை மட்டும் ஏன் இப்படி செஞ்சாரு? இவனை ஏன் கொண்டு வந்து ராஜா உட்கார வைக்கல? ஒரு காரியம் எப்படியாவது இருந்திருக்கணும்ல. நான் அதை சொல்லணும் தான் நான் பிரயாசம் எடுத்தேன். அதை சொல்றதுக்கு சிச்சுவேஷன் அமையவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் முடிச்சிடுறேன், சீக்கிரமா வாசிங்க. நான் அதை சொல்லிட்டு இந்த தாவீது கிட்ட போறேன். தாவீதுடைய காரியம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நான் முடிக்கிறது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். என்ன நடக்குது? ஒரு காரியத்தை கவனிங்க. இருங்க ஒரு நிமிஷம், நான் எடுத்துக்கிறேன். ஆதியாகமம் 49, 8, 9, 10 3 வசனங்கள். வாசிங்க இந்த வசனத்தை. 10வது வசனம், 8, 9, 10 3 வசனம் வாசிச்சிட்டீங்களா? வாசிங்க. இது எதுக்காக இந்த வசனத்தை வாசிக்க சொல்றேன்னா, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்காது. ஆனா நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும். இந்த வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, செங்கோல் என்றால் ராஜ்யபாரம், யூதாவை விட்டு நீங்குவதில்லைன்னு வாக்கு பண்றாரு. இந்த வசனத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து தாவீதை வந்து உங்களுக்கு கோடிட்டு காட்டும் போது இந்த வசனம் உங்களுக்கு புரியும். எதுக்காக இதை முன்னாடி உங்களுக்கு சொல்றேன்றத நீங்களுக்கு புரியும். என்ன நடக்குது இங்க? ஒரு காரியத்தை சொல்றாரு. சமாதானத்துக்கு கர்த்தர் வரும்பளவும், எப்ப அவர் ராஜ்யபாரம் வர்ற வரைக்கும் இஸ்ரவேல்ல யார் தான் ராஜாவா இருப்பாங்களாம்? யூதாவின் செங்கோல் மாறாதது, அந்த வம்சம் மட்டும்தான் ராஜாவா உட்காருவாங்களாம். எவ்வளவு ஆச்சரியமா தேவன் நடத்துறாரு பாருங்க. அவங்க மட்டும்தான் அங்க வந்து உட்காருவாங்க. இப்ப இந்த பென்யமீன் கோத்திரத்தை குறித்து ஒரு காரியத்தை நீங்க தெரிஞ்சுக்குங்க. உபாகமம் 23, 1, 2. அதை நான் சொல்லிட்டு இதை கொண்டு வர்றேன். யூதா ஏன் கடைசி வரைக்கும் ராஜ்யபாரமா இருக்கிறாங்கன்னு. உபாகமம் 23வது அதிகாரம் 1, 2 வாசிங்க. வாசிக்க இந்த வசனத்தை. சபைக்கு உட்படலாகாது. யார் வரக்கூடாதான்? அங்க வந்து உட்காரக்கூடாதான். வேசியின் பிள்ளைகள் உட்காரக்கூடாது. வாசிங்க. எது வரைக்கும் ராஜா உட்கார முடியாதான்? 10 தலைமுறைக்கு. யாரு? கரெக்டா வசனத்தை பிடிச்சுக்கிட்டீங்களா? முதல்ல நம்ம பார்த்தோம் யார் வந்து உட்காரணும்னு. யார் உட்காரணும்? யூத செங்கோல் அந்த கோத்திரம் தான் ராஜா உட்காரணும். யார் உட்காரக்கூடாதுன்னு பார்க்கிறோம். அப்ப வேசியின் பிள்ளைங்க தான் ராஜாவா உட்காரக்கூடாது. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சு. அதனாலதான் உங்களை தேவனுடைய பிள்ளையா மாத்திரம். நான் அதுக்கு வர்றேன். அதுக்கு முன்னாடி இதை உங்களுக்கு விளக்குறேன். ஒரு காரியத்தை நீங்க நல்லா கவனிச்சீங்க, கொஞ்சம் ஆழமான சத்தியம் கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
யார் போய் உட்காரக்கூடாது? வேசியின் பிள்ளைங்க போய் அங்க உட்காரக்கூடாது. சரியா? அப்ப எத்தனை தலைமுறைக்கு கத்த சொல்றாரு? 10 தலைமுறை வரைக்கும் அங்க போய் உட்கார முடியாது. அப்ப 11வது தலைமுறை தான் போய் உட்காரணும். அப்ப யாருக்கு அப்புறம் 11வது தலைமுறை அந்த சிங்காசனத்துல உட்காரும்படி கர்த்தர் கிரியை செஞ்சார்னு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. 1ஆம் அதிகாரம் எடுங்களேன். உங்களுக்கு 1ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும் எந்த காரியத்தை கர்த்தர் எங்க கொண்டு வந்திருக்கிறார்ன்றதை உங்களுக்கு புரியும். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல ஈசாயினுடைய காரியத்தை குறித்து நீங்க வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும் எத்தனை சந்ததியை கர்த்தர் அங்கே எடுத்தார் என்று சொல்லி. 3வது வசனத்துல இருந்து பாருங்களேன். யூதா இருக்காரா? சரி, யூதா ஏன் அங்க போய் உட்கார்றதுக்கு ஒரு காரியத்தை எடுத்துட்டு தாவீதை கொண்டு வந்து இங்க உட்கார வைக்கிறாருன்றத ஒரு சின்ன விளக்கம் தரேன். அதை நீங்க பார்த்துட்டு இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஒரு காரியத்தை கவனிங்க. யூதா தன்னுடைய மருமகளாகிய தாமாரிடத்திலே பிரவேசித்தான். எத்தனை பேருக்கு தெரியும்? வேதத்தை வாசிச்சிருக்கவங்களுக்கு. தப்பா அங்க போய் அவர் வேசி என்று கண்டு அவளோடு கூட ஒரு வைத்தான். ஆண்டவர் சொன்னாரு, யூதா தப்பு பண்ணிச்சுன்னா வேசியின் பிள்ளை 10 வருஷம் 10 தலைமுறைக்கு அப்புறம்தான் ராஜாவா உட்காரும், அங்க ராஜாவா உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப யூத வம்சம் ராஜா 10 வருஷம் 10 சந்ததி இழந்து போய் அதுக்கு 11வது தலைமுறை உட்கார போகுது. அந்த 11வது தலைமுறை தான் இங்க நம்ம பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரத்துல. யூதா வாசிங்களேன். 1 ஒரு சந்ததி. 2வது தலைமுறை, 3வது தலைமுறை, 4வது தலைமுறை, 5வது தலைமுறை, 6வது தலைமுறை, 7வது தலைமுறை, 8வது தலைமுறை, 9வது தலைமுறை, 10வது தலைமுறை. 10 தலைமுறை வருதா? எப்படி கொண்டு வந்து வைக்கிறாரு பாருங்க. கர்த்தர் எப்படி ஒருத்தவன் தப்பு பண்ணிட்டா 10 தலைமுறைக்கு பாதிக்குதான். அவங்க ராஜ்யபாரத்தில் உட்கார. அப்ப நம்ம தப்பு பண்ணா, நம்ம அபிஷேகத்தை இழந்தா எத்தனை தலைமுறைக்கு பாதிக்குமா? 10வது தலைமுறை தான் சிங்காசனத்துல உட்கார முடியுமா? எவ்வளவு வேதத்துல வச்சிருக்காரு பாருங்க ரகசியத்தை, எவ்வளவு காரியத்தை உள்ள தேவன் வைத்திருக்கிறார் பாருங்க. 10 தலைமுறைக்கு பிறகுதான் அந்த காரியத்தை. இதுல போய் நான் உள்ள தேடி 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 ஒவ்வொன்றா பார்த்து நான் அங்கங்க பேப்பர்ல ஒவ்வொன்றா டக்கு பக்கத்தை கூட குறிச்சிக்கிட்டே வந்தேன். இதெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஒவ்வொன்றையும் ஆண்டவர் சொல்லும் பொழுது இவ்வளவு ரகசியத்தை தேவன் வேதத்துல வைத்திருக்கிறார். தலைமுறையை பார்க்க இவர் தாமாரிடத்தில் அங்க தப்பு பண்ணதுனால இவன் என்ன செஞ்சாரு? 10 தலைமுறை யூதாவை காலி பண்ணி யூதாவுடைய சந்ததி உட்காராம யாரை கொண்டு வந்து வச்சாரு? பென்யமீன் கோத்திரத்துல இருக்கிற ஒருத்தவனை கொண்டு வந்து சவுல் ராஜாவை கொண்டு வந்து ராஜாவை வச்சுட்டு அவன் தப்பு பண்ணதுனால அவனுடைய சந்ததியை காலி பண்ணி 10வது தலைமுறையா தாவீதை கூட்டிட்டு வர்றாரு. தாமாரிடத்துல யார் போய் உட்காரக்கூடாதான்? வேசியின் பிள்ளை ராஜா உட்காரக்கூடாது. யூத சந்ததி எங்க இருந்து யூத சந்ததி தானே உட்காரணும். யூத சந்ததி 10 தலைமுறை தப்பு பண்ணிருக்கனால, ஒருத்தன் தப்பு பண்ணல, யூதா தப்பு பண்ணதுனால 10 தலைமுறையை காலி பண்ணி 10வது குடும்பத்தை 10வது தலைமுறைய 11 கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. காரணம், கர்த்தர் அவங்க செய்த தவறினால இத்தனை காரியத்தை வசனத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. வசனத்தை உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. வசனத்தின் கிரியை நடக்குது. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய அங்க காண்பிக்க வைக்கிறார். இன்னொரு காரியத்தை, இந்த தாவீதினுடைய காரியத்துக்குள்ள வருவோம். நான் தாவீதை முடிக்க போகிறேன். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். உங்களிடத்துல முடிச்சு, தாவீது ராஜாவா அபிஷேகம் பண்றதுக்கு கர்த்தர் தேர்ந்தெடுத்தார், மாற்றினார். கர்த்தர் இந்த உலகத்துல எல்லாரும் மறந்தாங்க, கர்த்தர் அவனை மறக்கவில்லை.
கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்து வச்சிருந்தார். அதனாலதான் சங்கீதம் 23:5 சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன், உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன்னு அவனை கொண்டே ராஜாவா உட்கார வச்சார். அல்லேலூயா. சங்கீதம் 118, 22, 23, 24 வாசிங்க. சங்கீதம் 118. சங்கீதத்தை எப்பயுமே அதிகாரம்னு சொல்லக்கூடாது, அது பாடல்கள். அது சங்கீதம் 118, 22. யாரு? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே யாரால? கர்த்தரால ஆகுது. நீ தள்ளப்பட்டிருக்கியா? யாராலையும் சேர்த்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கியா? இன்னைக்கு உன்னைய பார்த்துதான் மகளை சொல்றார் கர்த்தர், நீ ஆகாதென்று தள்ளின கல்லா இருக்கிறபடினாலே கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்கிறார். கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்கிறார். நீ ஆகாத கல்லை கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்து வேறு பிரித்து சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. ரோமர் 8:32 முடிக்கிறேன், அவ்வளவுதான். உனக்காக கர்த்தர் ஒரு காரியங்களை செய்கிறார். என்ன செய்யறாரு? எப்படி மாத்தினாரு? அப்ப தாவீது எப்படி அடுத்த பத்சேபாலனா? சவுல் மனம் கசந்து தேவனிடத்துல போய் அழல. ஆனா தாவீது போய் என்ன செஞ்சான் தெரியுமா? தேவன் அவனுக்கு கொடுத்த பிள்ளை நோய்வாய்ப்பட்ட உடனே ரெட்டுடுத்தி தேவனிடத்துல போய் உட்கார்ந்து அழுதான். அதனாலதான் கர்த்தர் அவன் சந்ததியாகிய சாலமோனை ராஜாவாக திரும்ப அமர பண்ணினார். தேவனிடத்துல மன்னிப்பு கேட்ட. இங்க சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்து அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்மை இன்றைக்கு ராஜாக்களாகவும் ஆசாரியனாகவும் நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வேறு பிரித்து நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ராஜாக்களாக தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு கர்த்தர் இவ்வளவு காரியங்களை சொல்லுகிறார். இது உனக்கு தகுதி இல்லைன்னு எவன் சொல்றானோ, கர்த்தர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவ ஒப்புக்கொடு, உன் தகுதி தானாய் வரும். யார் உன்னை அலக்களித்து புறக்கணித்து தள்ளுறாங்களோ நீ கவலைப்படாத. உறவினர் தள்ளினால் கர்த்தர் வருவாரு. உன் கண்ணீரை பார்த்து உன் வாழ்க்கையிலே நீ இதுவரைக்கும் போராடி இருந்த போராட்டத்தை மாற்றி கர்த்தர் உனக்கு ஒரு உதவியை கொடுத்து உன்னை உன் ஸ்தானத்திலே நிலைநிறுத்த கர்த்தர் தாவீதை முடிவு பண்ணினவர். இன்றைக்கு உன் சந்ததியை, உன் பிள்ளைய ராஜாவா உட்கார வைக்க போறாரு. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை பாப்பாய். கர்த்தர் சொன்னாரு, என்னது? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். இங்க பாரு, உன் பந்தி கர்த்தருடைய சமூகத்துல இருக்கு. உன் பந்தியில உன் பிள்ளை உட்கார. நம்பு, உன் பிள்ளை உட்காரு. உன் பிள்ளை ஞானஸ்நானம் எடுக்க போகுது. உன் பிள்ளைய பிரதிஷ்டை நடக்க போகுது. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை பாப்பாய். அந்த பிள்ளை மேல கர்த்தருடைய அபிஷேக தைலம் வரும். அடுத்த ஸ்தானத்துல உன் மேல இருக்க அபிஷேகம் அடுத்த ஸ்தானத்துல உன்னை ராஜாவா கொண்டு போய் உட்கார வைக்க போகிறது. நம்ம எல்லாரும் எழுது நிற்கலாம். கர்த்தர் ஒன்னு அங்கலாய்ப்பை மாற்றுவார். கர்த்தர் ஒன் சூழ்நிலைகளை மாற்றுவார். இதுவரைக்கும் ஒன்ன யாருக்குமே தெரியாம இருந்திருக்கலாம். நீ எங்கேயோ வனாந்தரத்துல இருந்திருக்கலாம். நீ எங்கேயோ கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறாரு, நான் உன்னை ராஜாவா தேர்ந்தெடுத்திருக்கேன், ஆசாரியனா வேறு பிரிச்சிருக்கேன். மகளே, உன்னை புறக்கணித்து தள்ளல. இன்றைக்கு அநேகர் தன்னுடைய ராஜாக்கள் ஸ்தானத்தை இழந்து போனவர்கள் அநேகர் உண்டு. ஆனா நீ இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நீ இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவன். இன்றைக்கு நான் உன்னை புறக்கணித்து தள்ளவில்லை. இன்னைக்கு நான் உன்னை உயர்த்துகிறேன். நான் உயர்ந்த ஸ்தானத்தில் என்னை வைக்கும்படிக்கு தீர்மானித்திருக்கிறேன். நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். கர்த்தரையே சார்ந்து இருக்கிறேன். கர்த்தரனை வழிநடத்துவாரா? கர்த்தரனை பலப்படு. கர்த்தர் ஒன்ன தேர்வு விதித்திருக்கிறான். உன்னை தகுதியுள்ளனாய் மாத்தி இருக்கிற மகளே. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, ராஜாக்களாகவும் ஆசாரியனாகவும் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், மாற்றி இருக்கிறேன், மகிமையால் முடிசூட்டி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துக்களாக வந்து சோத்தரிக்கிறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளை ஆசீர்வதி. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும். இன்னைக்கு நீங்க சொன்னீங்க 3 பேரை காண்பிச்சீங்க. இந்த 3 பேர் தேவனோடு சஞ்சரித்தவங்க. இந்த 3 பேருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே பலவிதமான காரியங்களிலே ஒருத்தருக்கு தேவன் எடுத்துக்கொண்டார்,
ஒருத்தவனை தேவன் இந்த தேசத்தை ராஜ்யபாரத்தை பிடுங்கி துரத்தினார். ஒருத்தவனை ராஜாவாக திரும்ப மண்டிட்டு கதறின உடனே ராஜாவாக அமர பண்ணினேன். இன்றைக்கு ஆண்டவரே இந்த காரியம், இந்த வேதத்தின் ரகசியத்தை எங்களுக்கு காண்பித்து கொடுத்த நோக்கம், நாங்க உங்களோட சந்தரிக்கணும். இன்றைக்கு இந்த பிள்ளைகள் அதை அறிந்து ராஜ்யபாரத்தை இழந்து போகாமல், இழந்து போனதை கர்த்தரை மாத்திரமே நாங்கள் சார்ந்திருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். நாங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் கர்த்தர் எங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறார், ஒரு ஜெயத்தை தரப்போகிறார் என்று சொல்லி பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உங்களுடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். உங்களுடைய வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வாதம், உம்முடைய கிருபை கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.